இந்த மாதிரி ரெசிபீஸை பார்க்கும்போதே வாயில் எச்ச ஊறுங்க. ஹோட்டலில் மட்டும் எப்படி இவ்வளோ சுவையாக செய்கிறாங்கன்னு சில பேர் யோசிக்கலாம். ஒரே ஒரு சில்லி பேஸ்ட்டு மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த அத்தனையுமே நீங்கள் வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்ல பொடியாக நறுக்கின பூண்டு, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நறுக்கிக்குங்க. காஞ்ச மிளகா இருக்குல்ல, சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லக்கூடியது, அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் மிளகாப்பழம், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் வினிகர், சோயா சாஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சிட்டிங்கனாக்கா கையோட எண்ணெயை சூடாக காய்ச்சி அதுக்கு மேலே ஊற்றி பிரட்டி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, அற்புதமான இந்த சில்லி சாஸ் ரெடி ஆகிடும். மாதத்தில் ஒரு 15 நாள் நமக்கு குழம்பு பிரச்சனையே இருக்காது. சாதம் மீந்துச்சுன்னா கூட கடாயில் 2 முட்டையை உடச்சி ஊற்றினோமா, இந்த சில்லி பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டோமா, உடச்சி விட்டு சாதத்தை போட்டு கிளறினோமா, அழகாக சாப்பிட்டுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இட்லி மீந்து போனாலும் கட் பண்ணி போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் குடமிளகாவும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டிங்கனாக்கா சூப்பராக இட்லி ஃப்ரையும் ரெடி ஆகிடும். வெங்காயத்தால் குடமிளகா, இந்த சில்லி பேஸ்ட் 3 செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள்.